பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். அம்மா மச்சான் இந்த கோயிலுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டாரு. அவர் பேச்ச தட்டவா முடியும்? அதான் ஓகே சொல்லிட்டாரு. வாங்க மாப்பிள்ள. சாமி கும்பிடு. கும்பிடலாம். அம்மா கும்பிட்டுக்குமா. நீங்களும் கும்பிடுங்க. அம்மா தாயே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாங்க உள்ள. சரிங்க மச்சான் வாமா. அன்பே குருவாய் அமர்வாள் அன்னை மகாலட்சுமி ஆறுதல் சொல்லி அமரும் குடிவாள் அன்னை மகாலட்சுமி வளமும் நலமும் மூர்த்தியே மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி ராஜேஸ்வரியே போற்றி லலிதாம்பிகையே போற்றி மகாலட்சுமியே சரணம் போற்றி. அம்மா தாயே எப்படியாவது வெண்பாவையும் மல்லியையும் சந்திக்க வச்சிருத்தாயே. அன்னபூர்ணேஸ்வரி போற்றி லலிதாம்பிகையே போற்றி புவனேஸ்வரியே போற்றி. ஓம் ஆதிபராசக்தியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இப்படி வாங்க மாப்பிள்ள. வாமா. வெண்பாவை கோவிலுக்கு வர சொன்னோம், இன்னும் ஆளை காணுமே. என்னம்மா நேத்து நீயே அரவிந்த் வெளியில போனீங்க போல இருக்கு. ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நாள்ல பேசி என்னத்த புரிஞ்சுக்க போறீங்க? இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு தான் கூட்டிட்டு போக சொன்னேன். ஆமா நீ ஏமா டல்லாவே இருக்க? அம்மா அவங்க நேத்துல இருந்து டல்லாதாமா இருக்காங்க. என்ன காரணம் கேட்டா சொல்லவே மாட்டாங்க. நீயே கேளுமா. இல்ல உனக்கு எது பிரச்சனையாமா? மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லு மல்லி. இவன் ஒரு விலங்கா மூஞ்சின்னு சொல்லு மல்லி. சொல்ல மாட்டியே. அது ஒண்ணும் இல்ல. அவ தலைவலியா இருக்குன்னு சொன்னா அதுவாதான் இருக்கும். மல்லி எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. 100 கோவிலுக்கு போய் 100 பரிகாரம் பண்ணாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். உன் நடவடிக்கையில் அவங்களுக்கு சின்ன தடுமாற்றம் கூட வந்துடக்கூடாது. அப்புறம் அண்ணன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். நாங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க, இப்ப யாருக்கு பார்க்கணும்? ஐயா, இவன் என் தங்கச்சி, பேரு மல்லி. இவர்தான் மாப்பிள்ள, பேரு அரவிந்த். எங்க 2 குடும்பத்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க கல்யாணத்தை நோக்கி போயிடுவோம். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நாகு, மல்லி ஜாதகத்தை கொடு. இந்தாங்க பொண்ணோட ஜாதகம். இது மாப்பிள்ளையோட ஜாதகம். இது மாப்பிள்ளையோட ஜாதகம். நீங்க தான் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். பொண்ணுக்கும் பையனுக்கும் மனப்பொருத்தம் இருந்தா கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எதுக்கு ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு? மனப்பொருத்தம் தான் இருக்கிற பொருத்தத்திலேயே தலையாய பொருத்தம்னு சொல்லுவாங்க. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்களே 1 வருஷத்துல கோர்ட் வாசல்ல போய் நிக்குதுங்க. மனப்பொருத்தம் இல்லாமலா காதலிச்சுதுங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லையா? எல்லா விஷயத்தையும் பார்த்துதானே முடிவு பண்ணணும். நாகு, சும்மா இரு. 2 பேருக்கும் மனப்பொருத்தம் இருக்குதான். அதே சமயத்துல அவங்களுக்கு வேற ஏதோ பொருத்தம் இல்லாம போச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் ஐயா. சரி, பாத்துடலாம். வெண்பாவை கோயிலுக்கு வர சொன்னோம், இன்னும் காணோம். வெண்பா வந்து மல்லிய பார்த்து அம்மான்னு கட்டி பிடிச்சா
எத்தனை பொருத்தம் இருந்தாலும் இவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க. அப்படி ஒண்ணு நடக்கும்னு பார்த்தா வெண்பாவை இன்னும் காணுமே. முத்தாலம்மன் கோயில் தானேடா? ஆமாமா, டாடக ஆபீஸ்ல 1008 வேலை இருக்கு. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறோம். அதுக்கான மீட்டிங்ஸும் பேக் டு பேக் வேற இருக்கு. நீ என்னடான்னா கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு என்ன அழைச்சிட்டு வந்திருக்க? டாடா, நான் தூங்கிட்டு இருந்தேனா எனக்கு ஒரு கனவு டாடா. கனவுல இந்த முத்தாலம்மன் சாமி வந்து இன்னைக்கு நீ கோவிலுக்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு. அது அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஓ, உன் பக்கத்திலே நான் படுத்திருக்கேன். என் கனவுல வராம முத்தாளம்மன் உன் கனவுல மட்டும் வந்து சொன்னுச்சா? அது இந்த முத்தாளம்மன் தானா? உனக்கு டாடாவோட ஊர் சுத்தணும், டாடாவை கூடவே புடிச்சு வச்சுக்கணும். அதுக்கு முத்தாளம்மன் கனவுல வந்துச்சு, பொன்னியம்மன் கனவுல வந்துச்சுன்னு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, சாமி கும்பிடு. அம்மா தாயே. வெண்பா, போலாமா? போலாம்டா. வா. பிரகார சுத்தி தான் சாமியை கும்பிடணும். மல்லியம்மா அப்படிதான் கும்பிடுவாங்க. சரி, வா. போலாம்டா. நான் திண்டு கோயிலுக்கு தான் மல்லியம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. மல்லியம்மா எப்படியோ இன்னைக்கு பாத்துருந்தோம். சாமியை மல்லியம்மா சீக்கிரம் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஐயா, நீங்கள் மறுபடியும் கணக்கு பார்க்குறீங்க. உங்கள் முகம் வேற கவலையாக இருக்கு. நீங்கள் எதையோ சொல்ல தயங்குறீங்க. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். ஆமாங்கய்யா, நீங்க சொல்ல போறது 2 பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு பார்த்து கவனமா சொல்லுங்க. இதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல. என்னோட இத்தனை வருஷத்துல இப்படி ஒண்ணுக்கொண்ணு எதிரா இருக்கிற ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? பொருத்தம் இல்லாம இருக்கா? எத்தனை பொருத்தம் இல்லாம இருக்கு? பொருத்தம் மட்டும் இல்லாம இல்ல, நேரெதிர் ஜாதகங்கள்னு சில ஜாதகங்களை சொல்லுவோம். அந்த ஜாதகம் இதுதான். 2 பேரோட ஜாதகமும் தனிப்பட்ட முறையில நல்ல ஜாதகம் தான். ஆனா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது எதிரான பலன்களை உண்டு பண்ணும், பல மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரவிந்த் பெரிய விபத்தை சந்திப்பாரு. மறுபடியும் தோசையா? தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.